ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டலெக்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வேத காலம்லேருந்து ஒரு முக்கியமான 5 கேள்விகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு நம்ம அகாடமிலேருந்து விசாகன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15/7/2026 ஜூலை 15 அந்த விசாகன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்த டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கி பார்ப்போம் வேத காலம். முதல் கேள்வி, ஆஜீவிகர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆஜீவிகாஸ் அவங்கள பற்றின கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, எத்தனை கூற்றுகள் சரியானவை, மேலே கொடுத்துருக்க 3 கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் கூற்று பார்ப்போம். கூற்று 1, வேதங்களில் காணப்படும் இயற்கையை தெய்வமாக உருவகப்படுத்தும் முறைக்கு பதிலாக ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினர். கூற்று 2, அவர்களின் கருத்துப்படி விதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தியது, இதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. கூற்று 3, சமண துறவிகளைப் போலன்றி இவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்ததால் கடுமையான துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை. ஓகேவா? ஒன் செகண்ட், நான் அந்த கொஸ்டினையும் கூற்றையும் படிக்கிறேன். ஆஜீவிகாஸ் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று 1, வேதங்களில் காணப்படும் இயற்கையை தெய்வமாக உருவகப்படுத்தும் முறைக்கு பதிலாக ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினர். கூற்று 2, அவர்களின் கருத்துப்படி விதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தியது, இதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. கூற்று 3, சமண துறவிகளைப் போலன்றி இவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்ததால் கடுமையான துறவற வாழ்க்கை மேற்கொள்ளவில்லை. இந்த 3 கூற்றில் எது சரியானது, எத்தனை கூற்றுகள் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போமா என்ன ஆன்சர்னு. வேதங்களில் காணப்படும் இயற்கையை தெய்வங்களாக உருவகப்படுத்தும் முறைக்கு பதிலாக ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். இது சரி. அவர்களின் கருத்துப்படி விதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தியது, இதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இந்த கூற்றும் சரி. சமண துறவிகள் போலன்றி இவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்ததால் கடுமையான துறவற வாழ்க்கை மேற்கொள்ளவில்லை. இது தவறான கூற்று. இந்த கூற்று தவறு. இவர்கள் கடுமையான துறவறம் மேற்கொண்டாங்க. பட்டினியாக இருந்து மரணம் அடைகிற அந்த அளவுக்கு கூட இவங்க துறவரம் இருப்பாங்க. அதனால் இந்த கூற்று, 3வது கூற்று தவறு. 1, 2 சரி. அவங்க விளக்கத்தை பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா 2 கூற்று மட்டும், 2 கூற்று, ஆப்ஷன் பி 2 கூற்று மட்டும், இதுதான் சரியான விடை. விளக்கம், வேதங்களில் இயற்கையை தெய்வங்களாக உருவகப்படுத்தும் முறை மற்றும் உபநிடதங்களில் உலக ஆன்மா கோட்பாடு ஆகியவற்றிற்கு பதிலாக ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது வேதங்களில் இயற்கையை தெய்வங்களாக உருவகப்படுத்தும் முறை மற்றும் உபநிடதங்களில் உலக ஆன்மா கோட்பாடு ஆகியவற்றுக்கு பதிலாக ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். என்னென்ன, வேதங்களில் இயற்கையை தெய்வமாக, இயற்கையை தெய்வங்களாக வணங்கினாங்க. அந்த உருவப்படுத்தும் முறைக்கும் உபநிடதங்களில் உலக ஆன்மா அந்த கோட்பாடுக்கு பதிலாகவும் ஆஜீவிகர்கள் பிரபஞ்ச கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார்கள். அடுத்த பாயிண்ட், ஆஜீவிகர்கள் நியதி கோட்பாட்டை நம்பினர். இது பிரபஞ்ச ஒழுங்கின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு விதியாகும். அவர்களின் கருத்துப்படி நியதியே அனைத்தையும்
அதாவது அனைத்து செயல்களையும் நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தியது. இதில் மனித விருப்பத்திற்கு எந்த பங்கும் இல்லை. அது முற்றிலும் பயனற்றதாக கருதப்பட்டது. எனவே கடுமையான விதி நிர்ணய கோட்பாடு ஆஜ்வீகத்தின் மைய கொள்கையாக இருந்தது. இந்தியாவிலே முதன்முறையாக அணு கோட்பாட்டை இவர்கள் உருவாக்கினார்கள். என்னது? இந்தியாவிலேயே முதன்முறையில் அணு கோட்பாட்டை அட்டாமிக் தியரி இவர்களை உருவாக்கினார்கள். யார்? ஆஜ்வீகர்கள். யார் உருவாக்குனா? ஆஜ்வீகர்கள் அணு கோட்பாட்டை. மூணாவது பாயிண்ட் இதுதான் தவறான பாயிண்டாக இருந்தது. மேலே ஆப்ஷனாக கொடுத்துருந்தா பார்ப்போம் சரியானது. இவர்கள் மிக கடுமையான துறவற முறையை பின்பற்றினார். பெரும்பாலும் பட்டினியால் ஏற்படும் மரணத்தில் முடிந்தது. ஆஜ்வீகர்கள் எப்படி கடுமையான துறவற முறையை மேற்கொண்டனர். பெரும்பாலும் பட்டினியால் ஏற்படும் மரணத்தில் முடிந்தது. ஓகேவா? முதல் கேள்வி முடிஞ்சதில் புரியுதில்ல? முதல் கேள்வி ஆஜ்வீகர்கள் தொடர்பான கோட்பாடு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்வி, சார்வாகா ஸ்கூல் பொறுத்தவரை பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. சார்வாகா ஸ்கூல் அதை பற்றின கூற்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றில் எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட. அவங்க ஃபஸ்ட்டு கூற்றை பார்ப்போம். கூற்று 1, இப்பள்ளியின் கருத்துப்படி உலகம் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 பூதங்களால் ஆனது. இவர்களின் கருத்துப்படி வேறொரு உலகம் இல்லை, ஆனால் இவர்கள் கடவுளை நம்பினர். இது லோகாயதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மக்களின் தத்துவமாக கருதப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் என்னென்னா A 1 மற்றும் B 2 மற்றும் C 3மே, D எதுவும் இல்லை. 3 கூற்றில் எத்தனை கூற்றுக்கள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க. 1 செகண்ட் வேணால் நான் கூற்றுகளையும் படிக்கிறேன். சார்வாகா பள்ளியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. கூற்று 1, இப்பள்ளியின் கருத்துப்படி உலகம் நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம் ஆகிய 5 பூதங்களால் ஆனது. இவர்களின் கருத்துப்படி வேறொரு உலகம் இல்லை, ஆனால் இவர்கள் கடவுளை நம்பினர். இது லோகாயதம் என்று அழைக்கப்படுகிறது. இது மக்களின் தத்துவமாக கருதப்படுகிறது. இந்த 3 கூற்றில் எத்தனை கூற்றுக்கள் சரியானது? யோசிங்க, திங்க் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பார்க்கலாமா? கூற்று 1 என்ன சொல்லியிருக்கு? இப்பள்ளியின் கருத்துப்படி உலகம் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என 5 பூதங்களால் ஆனது. இந்த எலமெண்ட் கரெக்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் 5 பூதங்களால். ஆனால் இந்த உலகம் மட்டும் இவங்க ஏற்றுக்கலை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மொத்த பிரபஞ்சமுமே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்வாகாஸ். இவர்களின் கருத்துப்படி வேறொரு உலகம் இல்லை, ஆனால் இவர்கள் கடவுளை நம்பினர். இது ஓகே. இவர்களின் கருத்துப்படி வேறொரு உலகம் இல்லை, ஆனால் இவங்க வந்து கடவுளை நம்பலை. அதனால் இந்த கூற்றும் தவறு, இந்த கூற்றும் தவறு. ஓகேவா? இது 3வது கூற்று 3, இது லோகாயதம் என்று அழைக்கப்படுகிறது. இது மக்களின் தத்துவமாக கருதப்படுகிறது. லோகாயதம் அப்படிங்கிறது பௌத்திக கோட்பாடு. லோகாயதம் அப்படிங்கிறது வந்து என்ன? பௌத்திக கோட்பாடு. இதுதான் வந்து இது மக்களின் தத்துவமாக கருதப்படுகிறது. இதுதான் சரியான. அப்போ ஆப்ஷன் A 1 மற்றும் இதுதான் சரியான கூற்று. ஒரு கூற்று மட்டும்தான் சரி. எது? 3வது கூற்று. விளக்கம் பார்ப்போம்.
கூற்று 1 தவறானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 பூதங்களில் ஆகாயத்தை சார்வகாஸ் அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் அது புலன் உணர்வு மூலம் அறியக்கூடியது அல்ல. ஆகாயத்தை சார்வகாக்கள் அங்கீகரிக்கவில்லை. எனவே அது புலன் உணர்வு மூலம் அறியக்கூடியது அல்ல. எனவே இவர்களின் கருத்துப்படி முழு பிரபஞ்சமும் 4 பூதங்களால் ஆனது. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க ஆகாயத்தை சார்வகாஸ் அங்கீகரிக்கவில்லை. முழு பிரபஞ்சமும் 4 பூதங்களால் ஆனது. உலகம் மட்டும் இல்லை, முழு பிரபஞ்சமும் 4 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்வாக கொள்கையின்படி வேறொரு உலகம் இல்லை. எனவே மரணமே மனிதர்களின் முடிவு என்றும் இன்பமே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்றும் அவர்கள் கருதினர். இந்த பௌதிக உலகத்தை தவிர வேறொரு இருப்பையும் சார்வகா அங்கீகரிக்கவில்லை. கடவுள், ஆன்மா, சொர்க்கம் ஆகியவற்றை புலன்கள் உணர முடியாது என்பதால் அவை சார்வால் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கடவுள், ஆன்மா மற்றும் சொர்க்கம் ஆகியவற்றை புலன்களால் உணர முடியாது என்பதால் அவை சார்வாக்கர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வேறொரு உலகம் இல்லைன்னு அவங்க ஏற்றுக்கலை. மரணமே மனிதர்களின் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இன்பமே வாழ்க்கையின் இறுதி நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. பௌதிக உலகத்தை தவிர வேறொரு இருப்பையும் சார்வாகம் அங்கீகரிக்கவில்லை. அதாவது பௌத்திக உலகத்தை தவிர வேற உலகம் இருக்கிறத அவங்க அங்கீகரிக்கலை. கடவுள், ஆன்மா, சொர்க்கம் இதை உணர முடியாது, புலனால் உணர முடியாதுங்கிறதுனால சார்வாக இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது பாயிண்ட் பாருங்க. சார்வாக தத்துவம் பௌத்திகவாத கொள்கையை அடிப்படையாக கொண்டது. லோகாயத்த தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மக்களின் தத்துவம். சார்வாக தத்துவம் பௌத்திக கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இது லோகாயத்த தத்துவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது மக்களின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கேள்வி புரியுதில்ல? ரெண்டாவது கொஸ்டின், அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியுதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 3வது கேள்வி. இந்தியாவில் பண்டைய வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்தியாவின் பண்டைய வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஓகே, மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று. கூற்று 1, ஆரம்பகால வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிந்தைய வேத காலத்தின் கைவினைத்திறன் சார்ந்த சிறப்பு தேர்ச்சியில் சரிவு ஏற்பட்டது. 2வது கூற்று, ஆரம்பகால வேத காலத்தை போலன்றி பிந்தைய வேத காலத்தில்தான் தங்க நாணயங்கள் பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. கூற்று 3, ஆரம்பகால வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிந்தைய வேத காலத்தில் குல மரபுகள் வளர்ச்சி வலுவிழந்தது. இந்த 3 கூற்றுகளில் எத்தனை கூற்று சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. யோசிங்க. கொஸ்டினையும் கூற்றையும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுங்க. இந்தியாவின் பண்டைய வரலாறு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. கூற்று 1, ஆரம்பகால வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிந்தைய வேத காலத்தில் கைவினைத்திறன் சார்ந்த சிறப்பு தேர்ச்சியில் சரிவு ஏற்பட்டது. கூற்று 2, ஆரம்பகால வேத காலத்தை போலன்றி பிந்தைய வேத காலத்தில்தான் தங்க நாணயங்கள் பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. கூற்று 3, ஆரம்பகால வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிந்தைய வேத காலத்தில் குல மரபுகளின் வளர்ச்சி வலுவிழந்தது. இதில் எத்தனை கூற்றுகள் சரி? யோசிச்சிங்களா? ஆன்சர் பார்த்துருவோமா? ஆரம்பகால வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிந்தைய வேத காலத்தில் கைவினைத்திறன் சார்ந்த சிறப்பு தேர்ச்சியில் சரிவு ஏற்பட்டது. இதுவும் தவறான கூற்று. ஆரம்பகால வேத காலத்தை போன்று பிந்தைய வேத காலத்திலும் தங்க நாணயங்கள் பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள்
இதுவும் தவறு. வேத காலம் அப்படின்னு பின்னிய வேத காலம் வளர்ச்சி வலுவிழந்தது. இதுவும் தவறு. மூன்றுமே தவறான விடை. மூன்றுமே தவறானது. இப்போ என்னதான் ஆன்சர் வரும்? எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. இதுதான் விடை. எதுவும் இல்லை. மூன்றுமே தவறான விடை. சரியான விளக்கத்தை பார்ப்போம். தொடக்க வேத காலத்துடன் ஒப்பிடுகையில் பிற்கால வேத காலத்தில் கலை மற்றும் கைவினை தொழில்கள் வந்து பரவலாக வளர்ச்சியடைந்தன. தொடக்க வேத காலத்தை ஒப்பிடுகையில் பிற்கால வேத காலத்தில் கலை மற்றும் கைவினை தொழில்கள் பரவலாக வளர்ச்சி அடைந்திருந்தன. மேலும் பல தொழிற்சார் குழுக்கள் குறிப்பிடப்படுவதால் கைவினை தொழில்களின் சிறப்பு தேர்ச்சி பெருமுறை ஆழமாக வேரூன்றியிருந்தது. கைவினை தொழில்களோட சிறப்பு தேர்ச்சி பெருமுறை வந்து ஆழமாக வேரூன்றி இருந்தது. எப்போ? பிற்கால வேத காலத்தில். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதுல? தொடக்க வேத காலத்தோட ஒப்பிடுகையில் பிற்கால வேத காலத்தில் வந்து கலை மற்றும் கைவினை தொழில்கள் வந்து பரவலாக வளர்ச்சி அடைந்தன. கைவினை தொழிலின் சிறப்பு தேர்ச்சி பெறுமுறை ஆழமாக வேரூன்றி இருந்தது. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். கிமு 1600க்கு இடைப்பட்ட காலத்திலிருந்து இரும்பு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன. தாமிரம், தகரம், தங்கம், வெண்கலம் மற்றும் ஈயம் போன்ற உலோகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்வுலோகங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற குழுக்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. என கிமு 1200க்கு இடைப்பட்ட காலத்திலிருந்து இரும்பு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன. தாமிரம், தகரம், தங்கம், வெண்கலம், ஈயம் போன்ற உலோகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இவ்வுலோகங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற குழுக்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. அடுத்த பாயிண்ட். பிற்கால வேத காலத்தில் நிலப்பரப்பு சார்ந்த அமைப்புகளும் குல மரபுகளின் வளர்ச்சியும் வலுவடைந்தன. இதுதான் 3வது பாயிண்ட். குல மரபுகளின் வளர்ச்சியும் வலுவடைந்தன. ஓகேவா? இதோட நிலப்பரப்பு சார்ந்த அமைப்புகளோட பிற்கால வேத காலத்தில் நிலப்பரப்பு சார்ந்த அமைப்புகளும் குல மரபுகளின் வளர்ச்சியும் வலுவடைந்தன. அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்தோம்? வலுவிழந்தது அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் வலுவடைந்தது, வலுவிழக்கலை, வலுவடைந்தது. அரசு அளவிலான அரசியல் அமைப்பு முறை கிமு 500க்கு பின்னரே உருவானது. எனவே பிற்கால வேத சமூகம் ஒரு மாற்ற காலகட்டத்தில் இருந்தது. இக்காலத்தில் பல குலமரபுகள் குறிப்பிட்ட நிலப்பகுதிகளுடன் தொடர்புடையவையாக மாறி ஓரிடத்தில் நிலையாக குடியேறின. நாம் முன்பே பார்த்தது போல ஜனபதம் என்ற சொல் இதற்கு சான்றாக அமைகிறது. கிமு முதல் 1000 ஆண்டின் இடைப்பகுதியில் ராஜ்யம் மற்றும் கனசங்கங்கள், ஒரு சிலரின் ஆட்சியிலான அமைப்புகள் போன்ற அரசியல் அமைப்புகள் இருந்தன. இவ்வமைப்புகள் பிற்கால வேத காலத்தில் வளர்ச்சியடைந்தன. ஓகேவா? அதாவது இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து கிமு 500க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துலையும் பர்மனண்ட்டாக இருந்து அவங்க குலம் வந்து அப்படியே வரிசையாக ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்து அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே தொடருது. ஓகேவா? அப்படி வந்தவங்க தான் இந்த ஜனபதம், ராஜ்யம், கனசங்கங்கள். பிற்கால வேத காலத்தில் வணிகம் மற்றும் பண்டமாற்று முறைகள் வளர்ச்சி அடைந்தன. தொல்லியல் தளங்களில் கண்டறியப்பட்ட பொருட்கள் சார்ந்த கலாச்சாரம் பண்டங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் இடப்பெயர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. வணிக குழுக்களாக பயணித்து வணிகம் செய்வோர் இருந்தனர். நாணயங்கள் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடைக்கவில்லை. எனவே பண்டமாற்று முறையே பரிமாற்றத்திற்கான வழியாக இருந்திருக்க வேண்டும். நாணயங்களின் பயன்பாடு கிமு 600க்கு பின்னரே அறிமுகமானது. ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்கள். பின்வேத காலத்தில் வந்து வணிகம் மற்றும் பண்டமாற்று முறைகள் வந்து வளர்ச்சி அடைந்தன. பின்வேத காலத்தில் வந்து
பிற்கால வேத காலத்தில் வந்து வணிகம் மற்றும் பண்டமாற்று முறைகள் வந்து வளர்ச்சி அடைந்தன. தொல்லியல் தளங்கள் கண்டறியப்பட்டன. பொருட்சார்ந்த கலாச்சாரம் மற்றும் பண்டங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் இடப்பெயர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. வணிக குழுக்களாக பயணித்து வணிகம் செய்வோர் இருந்தனர். நாணயங்கள் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடைக்கவில்லை. பிற்கால வேத காலத்தில் வந்து நாணயங்கள் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடைக்கவில்லை. எனவே பண்டமாற்று முறையே பரிமாற்றத்திற்கான வழியாக இருந்திருக்க வேண்டும். நாணயங்களோட பயன்பாடு கிமு 600க்கு பின்னரே அறிமுகமானது. நாணயங்களோட பயன்பாடு வந்து கிமு 600க்கு பின்னரே அறிமுகமானது. ஓகேவா? புரியுதுல இந்த கேள்வி? 3வது கேள்வி வேத காலம் தொடர்பானது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? தொடக்க வேதகால சமூகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தொடக்க வேதகால சமூகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1. அடிமை முறை இல்லாமை. 2. விதவை மறுமணம் குறித்த சான்றுகள் இல்லை. 3. வரி வசூலிக்கும் அதிகாரிகள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. எத்தனை கூற்றுகள் சரியானவை? இதில் எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டுக்கலாம். ஓகே, கொஸ்டினிங் ஆப்ஷனையும் படிக்கிறேன் பாருங்கள். தொடக்க வேதகால சமூகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அடிமை முறை இல்லாமை. விதவை மறுமணம் குறித்த சான்றுகள் இல்லை. வரி வசூலிக்கும் அதிகாரிகள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. யோசிங்க, இதில் வந்து எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டுருக்கான். யோசிச்சிங்கன்னா ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஓகே, எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, தொடக்க வேதகால சமூகம். ஓகேவா? தொடக்க வேதகால சமூகம் தொடர்பான கூற்றுகள். அடிமை முறை இல்லாமல். தொடக்க வேத காலத்தில் அடிமை முறை இல்லாமல் இருந்ததா? இல்லை, அடிமை முறை இருந்தது, தவறு. அப்படின்னா இந்த கூற்று. விதவை மறுமணம் குறித்த சான்றுகள் இல்லை. விதவை மறுமணம் குறித்த சான்றுகள் இல்லை, தப்பு. பத்தின சான்றுகள் இருக்குது. வரி வசூலிக்கும் அதிகாரிகள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. இது வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்களே வரி செலுத்தினாங்க. மக்களே கட்டாயமாக வரி செலுத்தி ஆகணும்னு ஒரு வரி, இப்போ நமக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வரி இருந்தது. அது அவங்களாவே செலுத்திடுவாங்க அந்த வரியை. அதனால் அதை வசூல் பண்ணுறதுக்குன்னு தனியாக அதிகாரிகள் இல்லை. இது சரி. அப்படி பார்த்தா கூற்று 1 மட்டும் ஒரு கூற்று தான் சரி. ஆப்ஷன் ஏ. விளக்கம் பார்ப்போம். கூற்று 1 மற்றும் 2 தவறானது. எப்படி? சமூக பிரிவுகள். போர் வீரராக சமூக பிரிவுகள் போர் வீரர்கள், பூசாரிகள் மற்றும் சாமானிய மக்கள் என வகைப்படுத்தப்பட்டன. ரிக் வேத காலத்தின் இறுதியில் தான் சூத்திரர்கள் என்ற மக்கள் பிரிவு தோன்றியது. எப்போ? ரிக் வேத காலத்தின் இறுதியில் தான் சூத்திரர்கள் என்ற மக்கள் பிரிவு தோன்றியது. ரிக் வேத காலத்தோட இறுதியில் தான் சூத்திரர்கள் என்ற மக்கள் பிரிவு தோன்றியது. அடிமை முறை வழக்கத்தில் இருந்தது. பூசாரிகளுக்கு அடிமைகள் பரிசாக வழங்கப்பட்டனர். ஆனால் கூலிக்கு வேலை செய்யும் முறை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை. ஓகே, பூசாரிகளுக்கு அடிமைகள் பரிசாக வழங்கப்பட்டனர். ஆனால் கூலிக்கு வேலை செய்யும் முறை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்தது, திருமண முறை வழக்கத்தில் இருந்தது. அதே சமயம் பழமையான நடைமுறைகளும் தொடர்ந்தன. ஒரு பெண் பல கணவர்களை கொண்டிருக்கும் முறை இருந்திருக்கலாம்.
இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்றும் விதவை மறுமணம் பற்றியும் அறியப்பட்டிருந்தது என்றும் தெரிகிறது. அதாவது விதவை மறுமணம் பற்றியும் அறியப்பட்டிருந்தது என்றும் தெரிகிறது. அறிஞர்களின் கூற்றுப்படி மக்கள் 16, 17 வயதில் திருமணம் செய்து கொண்டனர். குழந்தை திருமணம் குறித்த சான்றுகள் மிக குறைவாகவே உள்ளன. அப்போ இருக்குது, குழந்தை திருமணம் குறித்த சான்றுகள் மிக குறைவாகவே உள்ளன. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், வரி வசூலிக்கும் அதிகாரிகள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. ஒருவேளை மக்கள் அரசருக்கு பலி சொன்னல அவங்களாவே பலி எனப்படும் தன்னார்வ காணிக்கையை வழங்கியிருக்கலாம். பலி என்பது தன்னார்வமானது அல்ல, அது கட்டாயமாக விதிக்கப்படும் வரி என்று சில அறிஞர்கள் கூறுகின்றனர். நீதி நிர்வாகம் குறித்த எந்த குறிப்பும் இதில் இல்லை. அப்பகுதி நிர்வகித்த அதிகாரி விரஜபதி என்றழைக்கப்பட்டார். அதாவது ஒரு பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரி விரஜபதி என்றும் கிராமணி என்று அழைக்கப்பட்ட போர் வீரர் குழுக்களின் தலைவர்களுக்கு அவர் உதவினார். கிராமணி என்பவர் கிராமத்தின் மற்றும் போர் பிரிவின் தலைவராக திகழ்ந்தார். இப்போ விஓ சொல்கிறோம்ல, கிராம நிர்வாக அலுவலர், அதே மாதிரி கிராமணி அப்படிங்கிறது கிராமத்தோட போர் வீரர், கிராமம் மற்றும் போர் பிரிவின் தலைவராக இருந்தார். இந்த கிராமத்தோட தலைவர் மற்றும் அந்த கிராமத்தோட போர் பிரிவின் தலைவராகவும் இருந்தார். அவர் தான் கிராமணி. ஓகேவா? இந்த கிராம பகுதியை நிர்வகித்த அதிகாரி பேர் தான் விரஜபதி. ஓகேவா? 4வது கேள்வி புரியுதில்ல? 1 செகண்ட் பார்த்துங்க. அடுத்த கேள்வி போலாமா? அஞ்சாவது கேள்வி, பிற்கால வேத காலம் தொடர்பாக கீழே உள்ள கூற்றுகளில் எது சரியானது அல்ல? கொஸ்டின்லே பாருங்க, கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது அல்லன்னா எது தவறானது அப்படின்னு கேட்காம சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூற்று 1, வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு இக்காலத்தில் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாகும். 2, சுடப்பட்ட செங்கற்களின் பயன்பாடு பரவலாக இருந்தது. 3, இசை மற்றும் நுண்கலைகள் இருந்ததற்கான சான்றுகள் காணப்பட்டன. 4, முதன்மை கடவுளாக பிரஜாபதி இருந்தார். ஆன்சர் பார்ப்போமா? பிற்கால வேத காலம் தொடர்பான கீழே உள்ள கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எது? வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு இக்காலத்தின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாகும். இது சரியான கூற்று. இங்கே தவறான கூற்று தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சுடப்பட்ட செங்கற்களின் பயன்பாடு பரவலாக இருந்தது, இதுதான் தவறான கூற்று. இசை மற்றும் நுண்கலைகள் இருந்ததற்கான சான்றுகள் காணப்பட்டன, சரி. முதன்மை கடவுளாக பிரஜாபதி இருந்தார், சரி. கூற்று 2 பி, அதுதான் தவறாக உள்ள கூற்று. சுடப்பட்ட செங்கற்கள் பயன்பாடு பரவலாக இருந்தது, இதுதான் தவறாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் பார்ப்போம். பிற்கால வேத காலத்தில் மக்களுக்கு சுடப்பட்ட செங்கற்களின் பயன்பாடு பற்றி பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. ஹஸ்தினாபுரத்தில் கண்டறியப்பட்டவை மண் கட்டுமானங்களே. ஹஸ்தினாபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மண் கட்டுமானங்களே ஆகும். ஹஸ்தினாபுரத்தில் கண்டறியப்பட்டவை மண் கட்டுமானங்களே ஆகும்.
அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இப்பகுதியில் வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளன. இவங்க 1000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு 1000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. இது புதிய குடியிருப்புகள் உருவானதையும் மேல் கங்கை சமவெளி பகுதி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக இருந்ததையும் உணர்த்துகிறது. மக்கள் மண் செங்கல் வீடுகளிலோ அல்லது களிமண் மற்றும் பின்னப்பட்ட குச்சிகளினால் ஆன சுவர்களை கொண்ட வீடுகளிலோ வசித்து வந்தனர். நகரங்களுக்கான அடித்தளங்கள் பிற்கால வேத காலத்திலேயே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மட்பாண்டங்கள் நேர்த்தியான சாம்பல் நிறத்தில் வடிவியல் வடிவங்கள் வரையப்பட்டுள்ளவையாக இருந்தன. வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு ஆரம்பகால அரசியல் கட்டமைப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இது வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குரு பாஞ்சால ராஜ்யத்துடன் தொடர்புடையதாக உள்ளது. மேலே குறிப்பிட்டிருக்க சிறப்பம்சங்கள்லாம் எந்த வேத நூல்களில் சொல்லியிருக்க குரு பாஞ்சால ராஜ்யத்துடன் தொடர்புடையதாக உள்ளது. வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சார தலங்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் வளர்ச்சியையும் அக்கால குடியிருப்புகளின் பரப்பளவு விரிவடைவதையும் வெளிப்படுத்துகின்றன. இவை வட இந்தியாவில் மக்கள் தொகையில் பெருமளவிலான அதிகரிப்பு ஏற்பட்டதை காட்டுகின்றன. வட இந்தியாவில் இரும்பு காலம் வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரத்துடன் சமகாலத்ததாக இருந்தது. அதே வேளையில் தென்னிந்தியாவில் அது பெருங்கற்கால சமாதி மேடுகளுடன் தொடர்புடையதாக இருந்தது. இந்த பாயிண்ட் பார்த்துங்க. வட இந்தியாவில் இரும்பு காலம் இந்தியாவில் இரும்பு காலம் வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரத்துடன் சமகாலத்ததாக இருந்தது. அதே வேளையில் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால சமாதி மேடுகளுடன் தொடர்புடையது. இங்கே வட இந்தியாவில் இரும்பு காலம் வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட கலாச்சாரத்தோடு தொடர்புடையது அப்படின்னு இருந்தது. ஆனால் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பெருங்கற்கால மெகாலித்திக் அந்த இதுக்கு பெருங்கற்கால சமாதி மேடுகளுடன் தொடர்புடையதாக இருந்தது. பிற்கால வேத காலத்தில் மேல் கங்கை யமுனை இடைவெளி பகுதி ஆரிய கலாச்சாரத்தின் மையமாக திகழ்ந்தது. இப்பகுதி குரு பாஞ்சாலர்களின் நிலம் என்று விவரிக்கப்படுகிறது. அக்காலத்தில் அக்னி மற்றும் இந்திரன் ஆகிய வேதகால கடவுள்கள் தங்களின் முக்கியத்துவத்தை இழந்தனர். இந்த காலத்தில் வேதகால கடவுள்கள் யாருன்னா தங்கள் முக்கியத்துவத்தை அக்னியும் இந்திரனும் தங்களோட முதன் முக்கியத்துவத்தை இழந்தனர். யார்? பிரஜாபதி முதன்மை தெய்வமாக இருந்தார். பிரஜாபதி தான் முதன்மை தெய்வமாக இருந்தார். சடங்குகளுக்கான கடவுளாக ருத்ரன் சிவனுடன் அடையாளப்படுத்தப்பட்டு முக்கியத்துவம் பெற்றார். சடங்குகளுக்கான கடவுளாக ருத்ரன் அதாவது சிவன் அடையாளப்படுத்தப்பட்டு முக்கியத்துவம் பெற்றார். சதபத பிராமணம் ருத்ரனின் பெயர்களாக பசுனம்பதி சர்வா பாவா மற்றும் பாகிகாஸ் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. விஷ்ணு மக்களின் பாதுகாவலராக கருதப்பட்டார். யார்? விஷ்ணு மக்களின் பாதுகாவலராக கருதப்பட்டார். எனினும் விஷ்ணுவின் அவதாரங்கள் குறித்த குறிப்புகள் இதில் காணப்படவில்லை. ஒவ்வொரு வர்ணத்திற்கும் அதற்கே உரிய தனித்தனி தெய்வங்கள் இருந்தன. பிற்கால வேதகால கலாச்சாரத்தில் இசை மற்றும் நுண்கலைகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. வீணை புல்லாங்குழல் அதாவது பிற்கால வேத காலத்தில் இசை மற்றும் நுண்கலைகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. வீணை புல்லாங்குழல் மற்றும் முரசு போன்ற இசைக்கருவிகள் அக்கால நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலின் வளர்ச்சியால் தானியங்கள் பால் நெய் தாவரப் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுகள் மற்றும் பானங்கள் உட்கொள்ளப்பட்டன. பட்டு மற்றும் உலோகம் தங்கம் செம்பு ஆகியவற்றாலான அணிகலன்கள் பயன்பாட்டில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. உலோகத்தாலான கண்ணாடிகளும் பயன்படுத்தப்பட்டன. தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் மணிகள் மற்றும்
அணிகலன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் வேத காலத்தின் பிற்பகுதியில் கண்ணாடி மணிகள் தயாரிக்கும் தொழிலும் வளர்ச்சியடைந்தது. வேத காலத்தின் பிற்பகுதியிலும் இந்த கண்ணாடி மணிகளை தயாரிக்கும் தொழிலும் வளர்ச்சியடைந்திருந்தது. ஓகே, 5வது கேள்வி இதோட முடிஞ்சிட்டு. புரியுதுல? பிற்கால வேத காலத்தோட கூற்றுகளும் விளக்கமும் புரியுதுல உங்களுக்கு? இதோட இன்னைக்கான 5 கேள்வியும் முடிஞ்சிட்டு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக விசாகன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம டெலகிராம் சேனல், இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.